விஜய் டிவி குக் வித் கோமாளில இன்னைக்கு வின் பண்ண ரெசிபி தான் ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயா. வீட்ல ஈஸியா எப்படி பிரஷர் குக்கர்ல பண்றதுன்னு பாப்போமா. நான் இன்னைக்கு 4 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். கடையிலே சுட்டு வாங்கிட்டு வந்துருங்க. மேலே இந்த மாதிரி கருப்பா இருக்கும். அதை ஒரு கத்தி வச்சு எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பிரஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து 12 விசில் விட்டுருங்க. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து பிரஷர் குக்கர்ல எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை அண்ட் 2 பெரிய வெங்காயம், கூட கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி அண்ட் வேக வச்சிருந்த ஆட்டுக்கால், கொஞ்சமா மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கசகசா அண்ட் முந்திரி இதெல்லாம் அரைச்சி இதோட சேர்த்து திருப்பி 2 விசில் விட்டுறலாம். அவ்வளோதான். மணக்க மணக்க சூப்பரான ஆட்டுக்கால் பாயா வீட்ல ரெடி ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு ஆப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா பிடிக்குமா இல்ல தேங்காய் பால் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. பாய் பாய்.